ஆத்தி சந்தன கட்ட பாத்த பம்பர கட்டாசே. கல்யாணம் வச்சு பெருசனோட இருக்கும் போதெல்லாம் இன்னைக்கு நான் உண்மையை சொல்கிறேங்கன்னு நிம்மதியே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு அளவு கடந்த மக்களெல்லாம் பாசம் வச்சிருக்குது. அதுக்கெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நிம்மதியாக இருக்கிறேன். அந்த செல்லை பார்த்ததெல்லாம் எங்கள் தடவழியில் என்னை பார்த்துட்டா ஓடி வரும். ஐயா அந்த செல்லில் நீயா? ஆமாங்கன்னு. துள்ளலான நடனம், குழந்தை போன்ற சிரிப்பு, நொடிக்கு நொடி நகைச்சுவை என லட்சுமி பாட்டியின் முகத்தை இன்ஸ்டாகிராம் உலகில் தெரியாதவர்களே இல்லை என கூறலாம். தனது பேரன் மணியுடன் அவர் நடித்த வீடியோக்கள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. 25 வருஷமா சத்துணவுல ஆயாவா போயிட்டு இருந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அந்த 2000 ரூபா பிஞ்சுன்னு வருது. அதை வச்சு கஞ்சி குடிச்சிட்டு தனியாக அதான் கொண்டி இறக்க முடியலன்னு அங்கே வந்து பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இறக்குறேன். அது வந்து ஒரு யதார்த்தமாக தான் அது ஆரம்பிச்சது. அக்காக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து கோயம்புத்தூரில் யதார்த்தமாக மாலுக்கு கூப்பிட்டாங்க என்னையும் பாட்டியும். போனோடனே சரி அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தப்போ இந்த எஸ்கலேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. சரி அதுக்கு எப்படியாச்சும் ஒன்று கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். வரவே இல்லை, அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி அப்புறம் இழுத்துட்டு போயிடலான்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு அப்புறம் நான் தான் கொண்டு போனேன் கீழே. அங்கே இருக்கிறவங்களும் சிரிச்சாங்க, எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த எஸ்கலேட்டரில் இது என்னை பிடிச்சி தொங்கிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து அது 1 மாதத்துக்கு அப்புறம் தான் அது போட்டது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வைரல் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. பத்து கண்டென்ட் இந்த மாதிரி யோசிப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் கிரிஞ்சாயிடக்கூடாது, அப்படியே கரெக்டாக போகணும். யாரையும் வந்து பாடி ஷேமிங் எதுவுமே பண்ணக்கூடாது. நகைச்சுவைங்கிறது ஒரு யதார்த்தமாக இருக்கணும். அப்படி நல்லா ஒரு 10 டைம் யோசித்து அடுத்த நாள் வந்து அதை எடுத்துட்டு உடனே எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னா பரவாயில்ல, நல்லா போகுது. ஏன்னா எல்லாருமே ரசிக்கணும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் எல்லாருமே ரசிக்கணும், வல்கராகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி யோசிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக சொல்லி கொடுப்பேன். இப்போ பாரு, அதை பார்த்து நம்ம ரியாக்ஷன் பண்ணோம். சோகமா ராத்தா, சரி அழுகு, சொல்கிறத மனப்பாடம் பண்ணிக்குவேன். அப்புறம் அது சில வார்த்தைகள் தெரியலன்னா சொல்லி கொடுப்பான். வாட் யூ வாண்ட், வாட்ச் யுவர் ஒன் ப்ராப்ளம், வாட்ச் யுவர் ப்ராப்ளம், வாட்ச் யுவர் ப்ராப்ளம், அங்கே பார்த்துக்கிட்டே சொல்லு, வாட்ச் யுவர் ஒன் ப்ராப்ளம். டான்ஸ் எல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு பேரை சொல்ல ஆடுவேன். இப்படிம்பேன். சமீபத்தில் நடைபெற்ற திரைப்பட இசை வெளியீட்டு விழா ஒன்றில் லட்சுமி பாட்டி ஆடிய உற்சாக நடனம் அவரை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க பிரபலமாக்கியிருக்கிறது. சாயங்காலம் வீடியோ எடுக்கிறேன்னா காலைல இருந்து அதுக்கு ட்ரைனிங் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு. ஆனால் கரெக்டாக சொல்லி வச்சுங்கன்னா வச்சுக்கலாம், அதை நான் வேணும்னே தப்பாக மாற்றி விட்டுருவேன். அந்த மாதிரி வராது, மறுபடியும் தப்பாக சொல்லுவேன். ஆத்தா அழகான சிரிப்பு சிரின்னா இது அழகு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு பாட்டிக்கே தெரியாது. நம்ம ஆத்தாவை இத்தனை பேர் ரசிக்கிறாங்கல்ல, அதை விட ஒரு சந்தோஷம் எங்கேயாச்சும் கிடைக்குமா? கோயம்புத்தூருக்கு போகிறேன். நைட்டில் காரை புறக்காட்டி நிறுத்தி நைட்டு 11 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணுங்க அப்படின்னு ஆயா போயிட வேண்டான்னா அதனோட பேக்கை என் கையில் கொடுத்துட்டு போயிடுவோம்னா கொடுத்துட்டு பக்கத்தில் ஓடி போய் இந்த செருப்பு தூக்கிட்டு ஓடியாருதுங்க. அதெல்லாம் எனக்கு எவ்வளவு இன்பம் கொழுந்து இருபக்கமும் ஜோறுது. முன்னே நான் வந்து ஊரில் மதிக்கவே மாட்டாங்க. அப்படியே டோட்டலாக சேஞ்சிச்சு. ஊர் தலைவர்லேருந்து ஒரு பெரியவங்க கூப்பிட்டு பேசுகிறத பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அவங்க கூப்பிட்டு பேசுனால மற்றவங்களும் வந்து நல்லா இப்போ நான் பேசுகிறாங்க. முன்னே மதிக்காமல் போனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டியும் வந்து பேசுவாங்க. திட்டம், அடிக்கும், சோறு போட்டு கொடுக்கும். ஒரு பேரனாக வந்து எல்லாத்தையும் பண்ணோம். அது எல்லாமே பண்ணி அதெல்லாம் என் பாட்டிக்கு என்ன செய்ய வச்சதுன்னா இந்த மாதிரி ஒன்று செஞ்சேன் அப்படின்னு ஒரு இது. அதில் கொஞ்சம் பெருமைப்படலாம். எனக்கு நகை வேண்டாம், காசு வேண்டாம், பணம் வேண்டாம். நான் காலம் போயிட்டா கூட என்னை பார்த்து மக்களெல்லாம் சந்தோஷமாக மக்களெல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு வீடியோ எடுக்கணும், அந்த வீடியோவில் வந்து நீ பறக்கிற மாதிரி
ஏன் இப்படியா? ஐயோ எப்படி? கயிறு கட்டி தூக்கிடணும் மேலே. ஆ? கயிறு கட்டி எப்படா